சொல்லுங்கப்பா. இன்றைக்கி பிரியமான சீரிஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ அப்படி இருக்கிறேன், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரியாஸ் நதியாய் வழிகிறதே, நினைப்பதும் தொல்லை மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. காற்றில் தொலைந்த மழை துளி போல் கண்ணே நீயும் தொலைந்ததென்ன. காதல் தந்த வழி தீரும் காதலினோடு முத்தங்கள் படும் வேளை அது மருந்தாகும். காதல் வந்தும் சொல்ல ஏங்கும் காதல் சொல்வாயோ. வரையில் காதலை விதைத்து வரையில் காதலை சிதைத்தால் யார் மீது குற்றம்? கண்டதை நினைச்சிட்டு இருந்தா நினைச்சேன் மனசு வேற பாதைக்கு தான் போக சொல்லும். எதையும் நினைக்காத, எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணு. இல்லையா அழிக்க முயற்சி பண்ணு. மறக்கிறது கஷ்டமா இருக்கும், ஆனா வேரோட புரிங்க எரிஞ்சிடும். அதை வேணா பண்ணலாம். சக்தி 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 சக்தி, நான் கூப்பிட கேட்காம இருக்கான். இப்படி இருந்தா என் பிள்ளை இப்போ இப்படி ஆயிட்டான். இதை பற்றியும் கவலைப்படாம அவன் பாட்டு சொல்லி தெரிஞ்சுட்டு இருந்தோம். எதையும் மனசில் சுமக்காமல் இருக்கும்போதே பிள்ளைங்க நல்லா தான் இருக்காங்க. யாரையாவது மனசில் சுமந்துட்டா பிள்ளைங்களோட தலையெழுத்தையும் வேற மாதிரி மாறிடுது. என் பிள்ளைங்க இப்படி இந்த மாதிரி பார்க்க சத்தியமாக என்னால் முடியல. பெற்றவளாச்சே மனசு தாங்கலை. ஸ்ரீகுட்டி எப்போ என் பிள்ளை நினைக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்பவே என் பிள்ளை மனுஷன் ஆயிட்டான். ஆனால் அவன் மனுஷன் ஆகும்போது அவனை விட்டுட்டு நீ போயிட்டியம்மா. இப்போ அவனை நினச்சி தவிச்சிட்டு இருக்காமா. இல்லைம்மா, என் பிள்ளையை தேடி வந்துருமா. நீ வரலனாலும் உன்னை தேடி என் பிள்ளை வந்திருக்கான். தயவு செஞ்சு என் பிள்ளை கண்ணில் பட்டுடுமா. இங்கே பாரு, என் வீட்டுக்கு மருமகனா அது நீ மட்டும்தான். என் பிள்ளைக்கு பொண்டாட்டினா அது என் ஸ்ரீகுட்டி மட்டும்தான். அவன் மட்டும் இவன் வாழ்க்கையில் வரலனா என் பிள்ளை எப்படி அவன் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. கடவுளே, என் பிள்ளை சீக்கிரம் ஸ்ரீயை கண்டுபிடிச்சிடணும். சுகந்தி, உங்களோட வயிற்றுச்சல் எங்களை சும்மா விடலை பார்த்தியா. என் பிள்ளையை எவ்வளோ வாட்டி வதச்சிட்டு இருக்கு பார்த்தியா. பெற்றவங்க செஞ்சது பிள்ளைக்கு தான் போய் சேரன்னு சொல்லுவாங்க. என் புருஷன் எக்கச்சக்க தப்பு பண்ணியிருக்காரு. ஒரு வகையில் நானும் உடனே இறந்துருக்கேன் போல இருக்கு. அதான் நானும் என் புருஷனை செஞ்ச தப்புக்கு என் பிள்ளைய வாட்டி வதச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் கூட என் பிள்ளை நிம்மதியாக இருக்க முடியல. மனசுக்குள்ள ஸ்ரீ நினைப்போட சுற்றிக்கிட்டு இருக்கான். சில போராட்டத்தோட எல்லாத்துக்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கான். எப்போதான் இவன் போராட்டம் ஆடணும்னு தெரியல. ஸ்ரீமா, இவன் எதிர்க்க வந்து நின்னா போதும். என் சக்தி திரும்ப என் பழைய சக்தியாக வந்துருவாமா. சக்தி சக்தி வாங்கம்மா, எப்போ வந்தீங்க? சக்தி, என்னப்பா தூக்கம் வரலையா? ஆமாம்மா, இடம் புதுசாக இருக்கு பார்த்தீங்களா, அதான் தூக்கம் வரல. ஏன் சக்தி, அம்மா கிட்ட எதுக்கு மறைக்கிறேன்? புது இடமா இருக்கிறதுனால உனக்கு தூக்கம் வராமல் இல்லை, மனசுல பாரமா இருக்கு. அந்த பாரத்தில் உன்னால தூங்க முடியல, அதானே? அம்மா, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. இப்போ வரைக்கும் நான் செய்யறது சரியா தப்பா எதுவும் எனக்கு புரியலம்மா. சக்தி, ஏன்ப்பா அப்படி கேட்குறேன்? இப்போ வரைக்கும் நீ பண்ணுறது எல்லாமே சரிதான்ப்பா. உன் ஸ்ரீயை தேடி வந்திருக்கேன், உன் ஸ்ரீயை தேட போகிறேன். அவள் எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு நீ சீக்கிரமே கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, கண்டுபிடிச்சி அவள் கையை பிடிக்க போகிறேன். இதில் நீ என்ன தப்பு பண்ணுற? அம்மா, ஸ்ரீ மட்டும் என் லைஃப்ல இல்லைல்லம்மா. அம்மா நீங்கள் இருக்கீங்க, தங்கச்சின்னு சுபி இருக்கான். தீத்தி வீட்டில் இருந்தாவது சுபி நல்லா இருப்பாம்மா. நம்ம கூட சேர்ந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காம்மா. அவள் மட்டுமா நீங்கள் எப்படி இருந்தீங்க? இப்போ என்ன நம்பி வந்து அம்மா உங்களையும் சுபியும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பில் இருக்காம்மா. அது கூட என் ஸ்ரீயை தேட வேண்டிய பொறுப்புலையும் இருக்கேன். அம்மா, இதெல்லாம் நான் சரியாக பார்ப்பலான்னு எனக்கு தெரியலம்மா. உங்களையும் சுபியும் பத்திரமா பார்த்துக்கணும், நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும். அதே சமயம் என் ஸ்ரீயை நான் கண்டுபிடிக்கணும். இப்படி எல்லா பொறுப்பும் எனக்கு இருக்கலாமா? ஆனால் நான் ஸ்ரீயை மட்டும்தான் நான் தேடிட்டு இருக்கேன். உங்களையும் சுபியை பற்றி யோசிக்கணும் எனக்கு கில்ட்டியாக இருக்குமா. சக்தி, என்னையும் சுபியை நினச்சி நீ எதுக்காக கவலைப்படாதப்பா. நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். அது மட்டும் இல்லை, நீ சொல்கிறது சரிதான். சுபி நம்ம கூட சேர்ந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதை நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்னும் 2 நாளில் சுபியை வீட்டுக்கு அனுப்பி விடலான்னு. என் தங்கச்சி வீட்டில் இருக்கட்டும், அவள் பார்த்துப்பான். சுபி அங்கே இருக்கட்டும், அங்கே இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாள். இங்கே எதுக்கு நம்ம கூட சேர்ந்துக்கிட்டேன், அவளும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டேன். இங்கே பாரு சக்தி, அம்மா எதை நினச்சி கவலைப்பட மாட்டேன். எனக்கு தேவை என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும். என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும்னா அவன் ஸ்ரீயை கண்டுபிடிக்கணும். ஸ்ரீயை கண்டுபிடிச்சாலே போதும், என் பிள்ளை சந்தோஷமாக இருப்பான். என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால்
எங்கள் அம்மாவும் சந்தோஷப்படுவேன். எங்களை நினச்சி நீ கவலைப்படாதப்பா. எனக்கு என்ன, அம்மா உன் கூட இருக்கல, அதுவே போதும். அந்த ஒரு சந்தோஷமே போதும்ப்பா. அம்மா சுபியை ஊருக்கு அனுப்ப போறீங்களா? என்னம்மா எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஆமா சக்தி, நீ இப்போ யோசிச்சல சுபி இங்கிருந்து நம்ம கூட கஷ்டப்படுறான்னு. இதை தான் நானும் யோசித்தேன். அவள் வயசு பிள்ளை, அவள் எதுக்கு நம்ம கூட இருந்து கஷ்டப்படணும்? அவள் அங்கே ஊரில் இருந்தாவது ஓடி ஆடி தெரிஞ்சுட்டு விளையாடிட்டு இருப்பான். அவளை கூட்டிகிட்டு வந்து நம்ம கூட சேர்த்து கஷ்டப்பட வைக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லைப்பா. அதான் சுபியை கூட்டிகிட்டு போய் ஊரில் விட்டுலான்னு இருக்கேன். அம்மா உன் கூட இருக்கேன், எப்போவும் உன் கூட இருப்பேன். ஏதோ ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு போவோம். நமக்கு தேவை ஸ்ரீ கிடைக்கணும். அம்மா நீங்க பேசுறதெல்லாம் தப்புமா. என்னை நம்பி நீங்க வந்திருக்கீங்க. உங்க புருஷன் வேணான்னு ஒருத்தர் தள்ளிட்டு வந்திருக்கீங்க. அப்போ உங்க பிள்ளைனா உங்களை சந்தோஷமா வச்சிருக்கணுமா? அப்பா வச்சுட்டு இருந்ததை விட நான் ஒரு மடங்கு மேல வச்சிருக்கணுமா? நீங்க என்னடனா அம்மா, எனக்கு ஸ்ரீ முக்கியம் தான். ஸ்ரீயும் முக்கியம், நீங்களும் முக்கியம். நான் உங்களை பார்க்கணும்ல. நீங்க பாருங்கம்மா, நீங்க சொன்னா சுபி கண்டிப்பா ஊருக்கு போக மாட்டான். நீங்களும் யார் சொன்னாலும் சரி, நம்மளை விட்டு சுபி கண்டிப்பா போக மாட்டான். அவ இங்கதான் இருப்பான். ஏன் தங்கச்சிம்மா, உங்களையும் என் தங்கச்சி பார்த்துக்க நான் இருக்கேன். நான் இருக்கும்போது நீங்க இருக்குமா கஷ்டப்படணும்? ஸ்ரீயும் தேடுவேன், உங்களையும் பார்த்துப்பேன். இதெல்லாம் நினைச்சு முதல்ல எனக்கு பயமா தான் இருந்தது. ஆனா இப்படி பயந்து ஒளிஞ்சா நான் ஆம்பளையே கிடையாதுல்ல. அம்மா இப்போதைக்கு நம்ம இங்கதான் இருக்க போறோம் ஆயிடுச்சு. அது இதுக்கு நான் சும்மா இருக்கணும். ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டேன், அப்படியே ஸ்ரீயை தேடிக்கிட்டேன் இருக்கலாம்லம்மா. ஏதோ ஒரு வேலையை பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன். உங்களை சந்தோஷமா வச்சிருக்கணும்லம்மா. அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணிதானே ஆகணும். சக்தி, வேலைக்கு போறியா? இங்க பாரு சக்தி, நீ வேலை அதுன்னு போயிட்டா ஸ்ரீ எப்படி கண்டுபிடிப்பேன்? ஆமாம்மா, வேலைக்கும் போகணும், என் ஸ்ரீயையும் கண்டுபிடிக்கணும், என் அம்மா தங்கச்சியும் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஒரு பையனா எனக்கு 1008 கடமைகள் இருக்கு. இந்த எல்லா கடமையும் நான் பார்க்கணும்லம்மா. என் பொண்டாட்டி தேடுறது மட்டும் எனக்கு கடமை இல்லைம்மா. என் அம்மா தங்கச்சியும் பார்த்துக்கணும். ஏம்மா அதுபடி என் நண்பன் கூட இருக்காம்மா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். இல்ல சக்தி, நீ வேலை அதுன்னு போயிட்டா உன்னால ஃப்ரீயா தேட முடியாதுல்லப்பா. கவலைப்படாதீங்கம்மா, என்ன வேலை பார்த்தா என்னால் ஃப்ரீயாக தேட முடியுமோ அப்படிப்பட்ட வேலையை தான் நான் பார்க்க போகிறேன். சக்தி, அப்ப வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? ஆமாம்மா, நான் சென்னைக்கு வரதுக்கு முன்னாடியே வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்தேன். இங்கே வந்து நான் சும்மா இருக்கக்கூடாதுல, உங்களையும் சுபியும் பார்த்துக்கணும். அதே சமயம் என் ஸ்ரீயும் தேடணும்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் கையில் வருமானம் வேணுமா? வருமானம் இருந்தால் தான் எதுவும் சாத்தியம். அப்போ விட்டு வந்திருக்கோம், நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணுமா. ஒன்றும் இல்லாமல் அவர் முன்னாடி போய் கண்டிப்பாக நின்றக்கூடாது. ஏன்னா அவர் எப்போ நம்ம இப்படி வந்து நிற்போன்னு தான் ஆசைப்பட்டு இருப்பாரு. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த மனுஷனை தேடி நான் போக மாட்டேன். அந்த மனுஷனை என் முன்னாடி வந்து நின்னாலும் நான் கண் கூட பார்க்க கூட மாட்டேன். உன்கிட்ட மன்னிப்பு கேட்பாரான்னு தெரியல, அதிகம் மீறி கேட்டா சத்தியமா என்கிட்ட மன்னிப்பே கிடையாது. கொஞ்சம் மன துரோகமா பண்ணியிருக்காரு. சே, அந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. சரிம்மா விடுங்க, இப்போ எதுக்கு அவரை பற்றி பேசிக்கிட்டேன். ஆமாம் சுபிங்கம்மா. சுபியும் தூக்கம் வரலன்னு தான் சொன்னான். என்னன்னு கேட்டதுக்கு நீ சொன்ன ரீசனை தான் சொன்னாலே. புது இடமா இருக்கும் போயிருமா, அதை என்னால் தூங்க முடியலன்னா நான் கொஞ்ச நேரம் மொட்டை மாடிக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கா. வயசு பண்ணல தனியாக அனுப்ப முடியுமா? அதை கார்த்திக் அனுப்பிவிட்டேன். எப்படி 2 பேரும் மனசு விட்டு பேசுவாங்களா? அப்படி பேசினாவது 2 பேரோட கவலைகளை மறப்பாங்களா? அதான் அவங்க மேலே போயிருக்காங்க. சரி நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு வந்தா என் பிள்ளை இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. அம்மா என்ன நினச்சலாம் கஷ்டப்படாதீங்கம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என் ஸ்ரீயை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் நான் நல்லா இருக்கணும்லம்மா. மனசுலையும் சரி உடம்புலையும் சரி ரொம்ப நிறையவே இருக்குமா. அவளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் மனசுலையும் உடம்புலையும் திரும்ப எங்கேயும் குறையாதுமா. என் சுத்தமாவா என் சுத்தம் என்கிட்ட வரணும்ல, அதுக்காக வந்து நான் நல்லா இருக்கணும்லம்மா. புரியுது சக்தி, உன் நம்பிக்கை எங்கேயும் வீண் போகாது. நீ கண்டிப்பாக உன் ஸ்ரீயை கண்டுபிடிப்பப்பா. ஸ்ரீ உன்னை தேடி வருவான். எனக்கு என்னமோ ஸ்ரீ உன் பக்கத்தில் தான் இருக்கான்னு தோணுது. நீ சீக்கிரமே அவளை கண்டுபிடிச்சிருவேன். இதை நினச்சி கவலைப்படாத கண்ணா. நல்லா இரு, உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். சரி கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு. இல்லைம்மா, ராஜாவுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். நாளைக்கு வேலை விஷயமா போகணும், அதை ராஜா ஃப்ரீயான்னு கேட்கணும். நான் ராஜா கால் பண்ணிட்டு வரேம்மா. அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி. ஏதோ இந்த ஊரில் அந்த தம்பி இருக்க போய் நமக்கு உடனே ஒரு வீடு வாசல்னு கிடச்சிது. இல்லைன்னா ஏதோ ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து வயசு பண்ண வச்சுக்கிட்டேன் படாத பாடுபட்டிருக்கோம். நீயும் கார்த்திகா இருக்கீங்களா? இருந்தாலும் ஒரு பேர் தெரியாத இடம். நீங்களும் அந்த இடத்துல வீடு எங்கன்னு போய் தேடுவீங்க. ஏதோ அந்த ராஜா பிள்ளை இருக்க போய் என் பிள்ளை மாதிரி நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்கா. ஆமாம்மா, ராஜாக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம்மா. யார் எவருன்னே தெரியல, நம்மளை பார்த்து பேசின விதமாகட்டும், நம்மளை கவனிச்ச விதமாகட்டும், இதோ ஒரு வீட்டை கொடுத்தேன், எவ்வளோ நாள் வேணாலும் தங்குங்கன்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு யாருக்கும் இவ்வளோ பெரிய மனசு இருக்கு.
அம்மா சீக்கிரம் நான் வேலைக்கு போகணுமா? இந்த வீட்டுக்கான வாடகை கண்டிப்பாக கொடுக்கணும். ராஜாவோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக அவனுக்கும் எல்லாம் நல்லதாகவே இருக்கும். ஆமா சக்தி, அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. சரி, சீக்கிரம் அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேச. ராத்திரி நேரம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு காலையில் ஏதோ டியூட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. நீ எதுக்கும் சீக்கிரமா பேச, தூங்கிட்டு வாப்ல இல்ல? அட ஆமாம்மா, நீங்கள் நல்ல ஞாபகப்படுத்துறீங்க. இதோ இப்போவே கால் பண்ணுறேன். இல்லைன்னா தூங்கிட்ட கஷ்டம் தான். இப்போவே கால் பண்ணுறேம்மா. கண்டதை நினைச்சிட்டு இருந்தா நினைச்சு மனசு வேற பாதைக்கு தான் போக சொல்லும். எதையும் நினைக்காத, எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணு. இல்லையா அழிக்க முயற்சி பண்ணு. மறக்கிறது கஷ்டமா இருக்கும், ஆனா வேரோட புரிஞ்சு எரிஞ்சிடும். அதை வேணா பண்ணலாம். இதையே நினைச்சிட்டு இருந்தானா என்னால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. இது எல்லாத்தையும் நான் மறந்துதான் ஆகணும். சரி, இதை நினைச்சிருக்கதை விட்டுட்டேன். நாளைக்கு முதல்ல எனக்கான சர்டிஃபிகேட் என் கைக்கு வரணும். ராஜா கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வந்துடுவாரா? ஈவினிங் அவர்கிட்ட கேட்கலாம்னு நினச்சேன். ஆனால் அவர் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்திருக்காங்கன்றதுனால சரியாக பார்க்க முடியல, அவர்கிட்ட பேசவும் முடியல. இப்போ ஃபோன் பண்ண என்ன? ஆமாம், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துவோம். நாளைக்கு அவர் மறந்துடக்கூடாதுல்ல, கண்டிப்பாக வாங்கிட்டு வர சொல்லணும்ல. அம்மா போய் படுக்கிறேன். அம்மாவுக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கு. நான் போய் படுக்கிறேன். அம்மா நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிறேன். நீங்கள் போங்கம்மா. சக்தி, கார்த்திகை சுபியும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து படுக்க சொல்லு, சரியா? ரொம்ப நேரம் பணியில் இருந்தால் உடம்பு கொத்துக்காது. வந்து படுக்க சொல்லு. அம்மா கவலைப்படாதீங்க, கார்த்திக்கு சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுவோம். பார்த்துக்கலாம், நீங்கள் போய் பாடுங்கம்மா. சரிப்பா. எப்படியும் ஒரு வழியாக சென்னைக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் அமைதியாக இருக்கக்கூடாது. ஸ்ரீயை எப்படியாவது சீக்கிரம் தேடுறதுக்கான வழியை பார்க்கணும். இது மட்டும் இல்லை, இப்படியே நம்ம ஸ்ரீயை மட்டும் தேடிட்டு இருந்தா சரியாக வராது. நம்ம ஏதாவது வேலையை தேடணும். சக்தி கிட்ட இதை பற்றி சொல்லக்கூடாது. சொன்னால் அவனும் நானும் வேலைக்கு வரேன்னு சொல்லுவான். அவன் வேலைக்கு வந்துட்டான், ஸ்ரீயை எப்படி தேட முடியும்? அவன் ஸ்ரீயை தேடுற வேலையை பார்த்துக்கிட்டோம். நம்ம வேலைக்கு போவோம். நம்ம வேலைக்கு போனதான் அம்மா, சுபி, சக்தின்னு எல்லாரையும் பார்த்துக்க முடியும். டேய் சக்தி, நீ எந்த கவலையும் இல்லாமல் ஸ்ரீயை மட்டும் தேடு. அதுக்காக நான் தேடாமல் இருக்க மாட்டேன்னு இல்லை, நானும் தேடுறேன். ஆனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ ஸ்ரீயை மட்டும் தேடணும். ஏய் என்னடி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்காமல் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான்? தூக்கம் வரலாம். தூக்கம் வராம சும்மா நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா அதான் பெரியம்மா, நீ வேணா மேலே மொட்டை மாடிக்கு போ, கார்த்திக் இருக்கான், கார்த்திக் கிட்ட வேணா கொஞ்ச நேரம் போய் பேசிட்டுறேன்னு பெரியம்மா தான் அனுப்புனாங்க. ஏய் அம்மா அம்மா அனுப்புனாங்க? நிஜமா பெரியம்மா தான் அனுப்புனாங்களே. ரொம்ப நேரமா புரண்டு பார்த்துட்டு இருந்தேன்னா தூக்கம் வரலாம். அதுக்கப்புறம் எழுந்து உட்காந்துட்டு இருந்தேன்னா பெரியம்மா பார்த்துட்டாங்க. என்ன சுபிமா தூக்கம் வரலையான்னு கேட்டாங்க. ஆமாம் பெரியம்மான்னு சொன்னேன். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, கார்த்திக்கும் தூக்கம் வரலன்னு தான் மேலே போயிருக்கான், நீயும் போய் கொஞ்ச நேரம் பேசினா உங்கள் 2 பேருக்கும் தூக்கம் வர, வந்து தூங்குங்கன்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். சரி வந்துட்டலாம், பேசிட்டலாம். இப்போ தூக்கம் வந்திருக்கோம், போய் தூங்கு போ. இப்போ தூக்கம் வரல. ஏய் இப்போ என்னடி உனக்கு வேணும்? எனக்கு தூக்கம் வரலாம், போர் அடிக்குது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுடி, என்ன பேசணும்? ஒன்றும் இல்லை, ஸ்ரீயை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கண்டிப்பாக ஸ்ரீயை கண்டுபிடிச்சிருவோம்ல. ஏய் லூசு, இவ்வளோ நாள் ஸ்ரீ எங்கே இருக்கான்னு தெரியாமல் இருந்தது. இப்போ ஸ்ரீ சென்னையில் தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல. அப்புறம் என்ன, அவளை கண்டுபிடிக்காமல் இருப்போமா என்ன? கண்டிப்பாக ஸ்ரீயை கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிருவோம்னு தெரியும். சக்தி அண்ணா இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்ரீயை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும். காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருவீங்களா? ஏன்னா எனக்கு ஸ்ரீ சீக்கிரம் வரணும். அவள் வந்ததுக்கப்புறம் அவளும் நானும் சேர்ந்து எங்கள் பழைய காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கணும். அதான் எனக்கு ஆசை. கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி காலேஜ் ரீஓப்பனுக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்ரீயை கண்டுபிடிச்சோம். இதுக்காக தானே சென்னைக்கு வந்திருக்கோம். இதோ என் ஃப்ரெண்டு ராஜா இருக்கான், அவன் டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்கான். எல்லா ஏரியா டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்ரீயை பற்றி சொல்லி நாளைக்கு ஸ்ரீயோட ஃபோட்டோவை கொடுத்து அவள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்க சொல்லி சொல்லலான்னு இருக்கும். ஆமால, ராஜா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கார்ல, அப்ப நம்ம சீக்கிரமா ஸ்ரீயை கண்டுபிடிச்சிருவோம் தானே? கண்டிப்பாடி, அவ இருக்க தைரியத்துல தான் சென்னைக்கே வந்தது. அம்மா, ராஜானா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆசிரம விஷயமா நிறைய ஊருக்கு போவேன் இல்லம்மா, அப்படிதான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து டொனேஷன் விஷயமா வந்திருந்த போது தான் ராஜாவை மீட் பண்ணேன். ரொம்ப நல்ல டைப். அப்போலேருந்து நானும் ராஜாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் ராஜா ஆசிரமத்துக்கு டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவைன்னு அப்பப்போ சென்னைக்கு வரும். அப்படிதான் நானும் ராஜாவும் ஃப்ரெண்ட் ஆனோம். ஆசிரமத்துக்கு டொனேஷன் பண்ணிருக்காரா? ராஜானா ரொம்ப நல்ல டைப் தான். ஆமாண்டி, ரொம்ப ரொம்ப நல்லவன்.
நம்ம சக்தி எப்படியும் அப்படிதான் ராஜாவும். ம் ஆமாம், பார்த்தாலே தெரியுது. ராஜாண்ணா மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் ரொம்ப நல்ல டைப்பு. நம்மளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம இத்தனை பேர் வந்திருக்கோன்னு பார்க்காம நமக்கு நல்லபடியாக சாப்பாடு ஆக்கி போட்டு நம்மளை ரொம்ப நல்லா கவனிச்சிட்டாங்க. ராஜா அம்மாவையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம் ராஜா கிட்ட எப்படி இந்த நல்ல குணம் வந்ததுன்னா அது அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்ததுதான். ம் ஆமாம் ஆமாம், ராஜா அண்ணாவோட அம்மா அப்பான்னு எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள மட்டும் இல்லை, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரு, அப்ப இங்கே தங்கிடுறியா? எங்க பாஸ் எங்க இருக்காரோ அங்கேதான் நானும் இருப்பேன். எங்க பாஸ் இங்க இருக்க ஓகேனா எனக்கும் இங்க இருக்க ஓகே. பாஸ், நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு வீட்ல இருக்கணும். இருக்கலாமா? ஓ மேடம் கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களா? ஓய், இன்னும் 1 இயர் படிப்பு இருக்குடி, அது முடிச்சதும் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துடுறேன். இப்படி ஒரு வீட்டில் நான் இதே வீட்டில் கூட இருக்கலாம். என் ஃப்ரெண்டு தானே ராஜா, இதே மாதிரி எனக்கு ரெண்ட்டுக்கு கூட்டுறான்னா கொடுத்துட்டு போகிறான். பாஸ், 1 இயர் தானே, அந்த 1 இயர்ங்கிறது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். முன்னாடியே பிளான் பண்ணி வைக்கணும்ல. இப்படி இப்படியும் பிளான் பண்ணி வச்சாதானே நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் இங்கே இருக்கலாம்னு இருக்கேன். என் பாஸ்க்கு விருப்பம்னா இங்கே இருந்துடலாம். ஓய் செல்ல குட்டி, உனக்கு இதுதான் ஆசைனா கண்டிப்பாக நான் தருவோம். அப்போ எனக்கு ஓகே. சின்ன குழந்தை மாதிரி மண்டையை ஆட்டிட்டு இருக்கான். சரி சரி, போய் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு. அப்புறம் நாளைக்கெல்லாம் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. நானும் சக்தியும் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கேன். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, பெரியம்மாவை நான் பார்த்துப்பேன். நீங்க நம்ம ஸ்ரீயை தேடுற வழியை மட்டும் பாருங்க. பெரியம்மாவும் வீட்டையும் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. பாருடா, தனியா விட்டுட்டு போறேனே, போரெல்லாம் அடிக்காதா? போர் அடிக்கணும். நம்ம வீட்டு கீழ் வீட்டுல ஒரு ஃபேமிலி இருக்காங்களாமா. அந்த ஃபேமிலியில கூட ஒரு பொண்ணு இருக்காங்களாமா. ராஜா அண்ணாவோட அம்மா சொன்னாங்க. நான் இன்னும் அவங்கள பார்க்கல. நாளைக்கு அவங்கள பார்த்து மீட் பண்ணி பேசி ஃப்ரெண்டு பிடிச்சிக்க வேண்டியதுதான். இந்த 1 மந்த் அவங்க கூட ஃப்ரெண்டா இருந்துட்டு போறேன். அப்ப போர் அடிக்காதுல்ல? அட ஆமா, அம்மா சொல்லி நானும் கேட்டேன். கீழே ஒரு ஃபேமிலி இருக்கதா சொன்னாங்க. நம்ம இன்னும் பார்க்கலாம். சரி, நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? பார்த்து நீ சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு பிடிச்சிக்க. கண்டிப்பா. கீழும் ஏஜிக்குள்ள ஒரு பொண்ணு இருக்காளாமா. அவகிட்ட பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆக்க போறேன். பாரு, அப்ப எனக்கு கூட கண்ணை நோண்டிடுவேன். அடி பாவி, சும்மா சொன்னேன்டி. சும்மா கூட சொல்லக்கூடாது பாஸ். கீழே இருக்க பொண்ணு உங்களுக்கு தங்கச்சி மாதிரி. மாதிரியெல்லாம் இல்லை, தங்கச்சி தான். ஓகேவா? கீழே இருக்க பொண்ணு மட்டும் இல்லை. இங்கே எந்த பொண்ணெல்லாம் ஏஜிக்குள்ள இருக்கோ அந்த எல்லா பொண்ணும் உங்களுக்கு தங்கச்சி தான். நான் மட்டும்தான். நீ மட்டும்தான்? நான் மட்டும்தான். ஏய், சொல்லுடி, நீ மட்டும்தான்? நான் மட்டும்தான் இந்த பாஸோட பாஸ். மற்றவங்க எல்லாரும் உங்களுக்கு சிஸ்டர்ஸ். ஓகேவா பாஸ்? ஏய், இது மேடம் சொல்லணும். மேடம்க்கு அவ்வளோ பயம். ஜிஜி, பயம்லாம் இல்லை. நீங்க யாரையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா மற்றவங்க உங்களை பார்த்துட்டா அதான். ஏய், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லடி. நான் பெரிய மன்மதன், என்னை பார்த்து அப்படி மயக்கிடுவாளுங்க. ஏண்டி? பாஸ், நீங்க சொன்னாலும் சொல்லட்டணும், நீங்க மன்மதன் தான் பாஸ். உங்களோட அருமை பெருமைலாம் உங்களுக்கு தெரியணும். எனக்கு தான் தெரியும். என் மன்மதனோட அருமை பெருமைலாம் என்னன்னு எனக்கு தான் பாஸ் தெரியும். முடியலடி, ரொம்ப ஓவரா போற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உண்மையை தான் சொல்றேன். நீங்க எனக்கு மன்மதன் தான். மன்மதனே உன்னை பார்க்கிறேன், உன்னை ருசிக்கிறேன். மன்மதாலும் வென்று உந்தன் முன்னாடி மட்டும் வேட்டம் மறக்கவோ. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. சரி, நம்ம உடனே ராஜா கால் பண்ணோம். இப்போ கால் பண்ணதான் உண்டு. The person you have called is speaking to someone else. You can wait or call again later. என்ன இவ்வளோ நேரம் கால் பண்ணிட்டே இருக்கேன், பிஸி வருதுதான். இந்த டைம்ல பேசிட்டு இருப்பாரோ? அது சரி, அவர் டியூட்டி அப்படிலாம்.
அதான் போல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணும். என்ன பண்றாரு ராஜா இவ்வளவு நேரம் போன் எடுக்காம? ஒருவேளை தூங்கிட்டாரோ? நான் அவரை டிஸ்டர்ப் பண்ற போல இருக்கேன். ஆனா எனக்கு வேற வழி இல்லையே. சாரி ராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு நாளைக்கு கண்டிப்பா சர்டிபிகேட் வேணும். நீங்க மறந்துடக்கூடாதுல்ல, அதனால ஞாபகப்படுத்துறேன். ப்ளீஸ் ராஜா, கால் பிக் பண்ணுங்க. நாளைக்கு நம்மளால நாமக்கல் போக முடியாது. இது எப்படி நான் மதிக்கிட்ட சொல்றது? மதி வேற நம்மள நம்பி தான் அங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்றது? என் ஃப்ரெண்டு வேற வந்திருக்கான். இவனை விட்டுட்டு நான் நாளைக்கு டியூட்டி பார்க்க போயிட்டேன்னா சச்சா, அது நல்லா இருக்காது. அவங்க வேற ஏதோ பிரச்சனைன்னு வந்திருக்காங்க. பொண்ணை தேடி வந்திருக்காங்க. இவங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டு நான் போய் நாமக்கல்ல 2 நாள் டியூட்டி பார்த்துட்டு இருந்தா அது சரியா வராதே. சரி, யாரையாவது சப்ஸ்டியூட்க்கு போடலான்னு பார்த்தா இவங்களுடைய சர்டிஃபிகேட் வர வாங்கணுமே. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதை நான் சொன்னா கண்டிப்பா மதிக்க வச்சுப்பாங்களே. டேய் ராஜா, முன்னாடிலாம் ஃப்ரீ படம் சுத்திட்டு இருந்தேன். இப்போலாம் என்ன வார்த்தைக்கு வார்த்தை மதின்னு மதியை பத்தியே பேசிட்டு இருக்கான். நினைச்ச இடத்துக்கு போக மாட்டேங்கிறேன். நினைச்சதை செய்வேன். இப்போ எது பண்ணணும்னாலும் மதி கோச்சுப்பாளே. மதிக்காக போகணுமே. டேய், என்னமோ தப்பா இருக்கேன். ஆமாம், முன்னாடிலாம் இங்க போகணும்னா போயிடுவேன், இங்க போகக்கூடாதுன்னா போக மாட்டேன். என் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி தானே செய்வேன். இப்போ நான் எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன்? இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டு மாதிரி பழகி ஆச்சு. அவங்களுக்காக நம்ம கண்டிப்பா செய்யணும்ல. டேய் ஃப்ரெண்டுடா, அவ்வளோதான். யார் இது? ஓயாம கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நானும் சரி ட்ரை பண்ணிட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா அடிச்சுட்டே இருக்காங்க. யாருன்னு தெரியலைங்க. யாருன்னு பார்ப்போம். மதி கால் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த டைம்ல. நானும் இப்போ பற்றி நினச்சிட்டு இருக்கேன். சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ மதி. ஹலோ ராஜா, நல்ல வேலை ஃபோன் எடுத்தீங்களே. அம்மா, என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டீங்களோ? சாரி ராஜா, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? சிச்சா, டிஸ்டர்ப்லாம் இல்லைங்க. இன்னும் தூங்கவே வரல. இப்போதான் தூங்கலான்னு வந்திருக்கேன். இப்போதான் பார்த்தேன் நீங்கள் இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கீங்க. என்ன மதி, என்னாச்சு இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? என்ன அப்போ ட்ரை பண்ணும்போது பிஸின்னு வந்தது, இப்போ வெயிட்டிங்கில் போகுது. சரி, யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு போல இருக்கேன். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுவோமா? ஆமாம். இல்லை ராஜா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அதான் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த டைம் கால் பண்ணிட்டேன். நீங்கள் நாளைக்கு மார்னிங் நாமக்கல் போனோம்ல, நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? என்னோட சர்டிஃபிகேட். நான் செகண்ட் வந்துட்டு இருக்காங்க. சக்தி. ஹலோ ஹலோ ராஜா, என்ன ராஜா அமைதியாகிட்டீங்க? இதில் தடவை கால் பண்ணிட்டு இருக்கோம். இது இம்பார்ட்டண்டாக இருக்குமோ? மதி வேறு பேசிட்டு இருக்கானே. ஹலோ மதி, கொஞ்சம் லைனில் இருக்கீங்களா? என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஃப்ரெண்டா? ராஜா, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேங்க. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட அப்புறமா பேசுங்க. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்களேன். ராஜா ப்ளீஸ் ராஜா, சாரி, தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு அந்த சர்டிஃபிகேட் முக்கியம்ல, அதனால தான். புரியுது மதி. ஆனால் மதி, நாளைக்கு எப்படியாவது உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். என்ன ஏற்பாடு பண்ணுறீங்களா? எனக்கு புரியல ராஜா. நான் நாமக்கல் போகலன்னு சொன்னேன். இவன் கண்டிப்பாக கோவப்படுவாளே. என்ன பண்ண? ஹலோ ராஜா, உங்களை தான் கேட்குறேன். ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, என்ன ராஜா சொல்கிறீங்க? மதி, அது வந்து நாளைக்கு நான் நாமக்கல் போகலாமா? ராஜா என்ன சொல்கிறீங்க ராஜா? அப்போ நாளைக்கு நீங்கள் நாமக்கல் போகலையா? ராஜா, காலையில் டியூட்டிக்கு தானே கிளம்புறேன், நீங்கள் இப்போ போகலன்னு சொல்கிறீங்க? சாரி மதி, என் ஃப்ரெண்ட்ஸுங்க இன்னைக்கு வந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. அந்த வேலை விஷயமா இன்னும் நாளைக்கு வெளியில் போகிற மாதிரி இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணுமா? என்ன ராஜா? ஆமாம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்காங்க. என்னை நம்பி வந்துட்டாங்க. இவங்க நான் விட்டுட்டு நான் போய் வெளியூரில் டியூட்டி பார்க்க முடியாதுல்ல. அதான் எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் ஆளை போட்டாச்சு. அதனால தான் உங்கள் சர்டிஃபிகேட்டை எப்படியாவது வாங்க ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னேன். மதி கோச்சிக்காதீங்க மதி, என் ஃப்ரெண்ட்ஸுங்க பாவம் ரொம்ப முக்கியமான விஷயமா இங்கே வந்திருக்கானுங்க. உங்கள் வீட்டுக்கு மேல் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க அங்கே தான் ஸ்டே பண்ண வச்சிருக்கேன். அவங்க ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்காங்க. அந்த வேலையை நான் நாளைக்கு வெளியில் போகிற மாதிரி இருக்குது. அதனால தாம்மா என்னால் நாமக்கல் போக முடியல. கோச்சிக்காதீங்கம்மா. எப்படியாவது உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டை எப்படியாவது பிக்கப் பண்ண சொல்லிடுறேன். மதி கோச்சிக்காதீங்க. ஓ, அப்போ இங்கே இருக்கிறவங்க ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் தானோ? அம்மா ரிலேஷன் சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு தெரியலல்ல. சரி, இவர் அவரோட பர்சனல் ஒர்க்கை தானே பார்க்க முடியும், நம்ம ஒர்க்கு பார்க்க முடியாதுல்ல. ராஜா, நாளைக்கு அவங்க ஏதாவது. அப்படியே படாதீங்க மதி, நாளைக்கு எனக்கு பதிலாக போகிறவர் நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். அவர் கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு தான் வருவார். டோன்ட் வரி, உங்கள் வேலையும் நடக்கும். உங்கள் சர்டிஃபிகேட் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்டு அனுப்பிடுவார்ல, அவர் அனுப்பிட்டாருன்னா பிக்கப் பண்ண வேண்டியது என் ஃப்ரெண்டோட வேலை. ஓகே ராஜா, அவர்கிட்ட சொல்லி அனுப்புங்க.
எப்படியாவது என்னோட சர்டிஃபிகேட்டை எப்படியாவது பிக்கப் பண்ண சொல்லுங்க ராஜா. என் ஃப்ரெண்ட் அனுப்பிடுவான், கண்டிப்பா அனுப்பிடுவான். The person you have called is speaking to someone else. You can wait or call again later. ஓஹோ, சக்தி கால் பண்ணிக்கிட்டே இருக்கானே. அப்போ ஏதோ முக்கியமான விஷயம் தான். மதி, கவலைப்படாத மதி. உன் ஃப்ரெண்ட் அனுப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் சர்டிஃபிகேட் பிக்கப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே. மதி, கொஞ்சம் லைன்ல இருங்க. என் ஃப்ரெண்ட் ரொம்ப நேரம் கால் பண்ணிட்டே இருக்கான். என்ன விஷயம் தெரியல. வெயிட் பண்ணுங்க, அவங்ககிட்ட பேசிட்டு வரேன். ஓகே ராஜா, நீங்க பாருங்க. அதான் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டீங்களா, நாளைக்கு அவரை மட்டும் சர்டிஃபிகேட் பிக்கப் பண்ண சொல்லுங்க. நான் வைக்கிறேன் ராஜா, பாய். ஓகேம்மா. உங்க ஃப்ரெண்ட் மட்டும் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணிட்டா போதும். அது கண்டிப்பா நான் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகேம்மா, பாய்மா. ஹலோ டி சக்தி, சொல்லுடா. ஹலோ ராஜா. என்ன ராஜா, ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கேன். இந்த அன்டைம்ல கூட உங்களை பிடிக்க முடியலையே. சாரிடா, பிஸி தான். ஆனா ஒரு முக்கியமான கால். அதான் முக்கியமான காலம். என்ன ராஜா, டியூட்டி விஷயமாவா? சச்சா, டியூட்டி விஷயமாலாம் இல்லை, இது வேற. என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான். அது அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னது, ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாலாம்? ஓ, அப்போ அது அஃபிஷியல் கிடையாது, பர்சனல் விஷயம் போல இருக்கேன் ராஜா. பர்சனலா? டேடி, நீ நினைக்கிற அளவுக்கு பர்சனலாம் கிடையாது. அவளும் ஃப்ரெண்டு தான். நம்பிட்டேன். ஃப்ரெண்டு தான். இந்த டைம்ல கால் பண்றாங்களோ? நான் வேற நடுவில் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே. சாரி ராஜா. டேய், ரொம்ப ஓவரா போறடா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. உண்மையாவே ஃப்ரெண்டு தான். ஆனா ஒரு வேலை விஷயமா தான் கால் பண்ணியிருந்தான். அந்த போனை என்னால் அவாய்ட் பண்ண முடியல. அதான்டா, அவள் எந்த டைம் கால் பண்ணாலும் கண்டிப்பா பேசிடுவேன். ஓ, எந்த டைம்ல கால் பண்ணாலும் அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ராஜா, சரி நீங்களே சொல்லுவீங்க, அப்போ தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஃப்ரெண்டோட இருக்கு, அப்படிதானே? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அதை விட நீ எது கால் பண்ணியிருந்த? நீ இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கேன். ஏதோ முக்கியமான விஷயமா என்ன? ஆமாம்மா, எனக்கு முக்கியமான விஷயம் தான். ஆனா உன் முக்கியமான விஷயத்த கட் பண்ணிட்டேனே. சாரிடா, என்கிட்ட கோச்சுக்காத. ஒரு 5 நிமிஷம் தான், நான் பேசிட்டு வச்சிடறேன். மறுபடியும் உன்னுடைய அதான் ஃப்ரெண்டு, அவங்க கால் அட்டன் பண்ணி கண்டினியூ பண்ணிக்க. டி சக்தி, வேணாண்டா, அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படி ஏதாவதுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், சரியா? இப்போதைக்கு அப்படி எதுவும் இல்லை. ஆனா வருமானம் தெரியாது, வந்த சொல்றேன். ஓ அப்படிங்க? டேய், அப்போ வர ஸ்டேஜ்ல தான் இருக்கு. டேய், உன் மனசுல லவ் வந்துருச்சுன்னா கண்டிப்பா சொல்லிடு, ரொம்பலாம் தள்ளி போடாது, சரியா? டேய் அப்பா, எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன். இப்போ அந்த விஷயத்தை விட நம்ம விஷயத்துக்கு நீ சொல்றான். எதுக்கு கால் பண்ணியிருந்தா? ராஜா, நாளைக்கு ஒரு வேலை விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்கு. அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும். நீங்க சார் என்னவோ சொன்னீங்க சார். நீங்க டேடி, தெரியாம நீங்க வாயில வந்துருச்சுன்னா தப்பு தான், மன்னிச்சிடறேன். சரி, நாளைக்கு ஒரு வேலை விஷயமா வெளியில போக வேண்டியது இருக்கு. நீங்க கொஞ்சம் கூட வர முடியுமா? அது இப்போ என்ன, நாளைக்கு வெளியில போன அவ்வளவுதானே? டேய், உங்க கூட ஊர் சுத்துறதுக்காக தான் நாளைக்கு என் டியூட்டியை இங்கேயே மாத்தி வச்சிட்டேன். நாமக்கல் போக வேண்டிய டியூட்டியை இங்க மாத்திட்டேன்டா. நாமக்கலும் ஸ்ரீயோட சர்டிஃபிகேட் வேற நம்மகிட்ட இருக்கேன். நம்ம எப்படி ஸ்ரீகிட்ட சேர்க்கறது? நாளைக்கு அவ நாமக்கல் போகணும், சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணுவாலும். நாமக்கல் போனாலும் மேடம் சென்னைக்கு தான் திரும்பி வரணும். வருவான், இங்கே தானே இருப்பான். நேரில் தாண்டி கொடுப்பேன். உன்னை கண்டிப்பாக நேரில் பார்த்து உன் கையில் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பேன்டி. அதுக்கு தானே வந்திருக்கேன், உன்னை பார்ப்பேன்டி. சீக்கிரம் கொடுமா, நான் போய் குடிச்சிட்டு கிளம்பணும், டைம் ஆகுதுமா, சீக்கிரம் கொடு. சாரிங்க, பால் கொடுக்கறது கொஞ்சம் லேட் எடுத்துட்டு வந்தாரு, அதான் காஃபி போட லேட் ஆயிடுச்சு. சரி, நீங்க காஃபி குடிச்சிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள சமைச்சு வைக்கிறேன். பாதி சமையல் முடிஞ்சிருச்சு, நீங்க குளிச்சிட்டு வரதுக்குள்ள மற்ற சமையல் முடிஞ்சிடும். நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. மதி என்ன பண்றான்னு தெரியல, அவ குளிச்சு கிளம்பிட்டாலும் தெரியல. மதிக்குட்டி நைட்டே பார்க்கல, லேட்டா வந்ததுனால. சாப்பிட்டாமா நைட்டு? போங்க, உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போய் தூங்கிட்டாங்க. இருங்க, இப்ப வந்தாலும் உங்ககிட்ட சண்டை போட போறாளே. மதிமா, சொல்லுங்கம்மா, கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடலாமா? உங்க அப்பா தான் உன கூப்பிட்டாரு. நைட்டே உன பாக்கலையாமா? அதான் அவங்க மதிக்குட்டி என்ன பண்றாங்கன்னு கேட்டாங்க. அதான் இந்த வருவா பாருங்கன்னு சொன்னேன். உங்க அப்பா பாருமா. மதிமா, மதிக்குட்டி என்னம்மா, அப்பா மேல கோவமா? யாரும் என்கிட்ட பேச வேணா சொல்லுமா. நைட்டெல்லாம் வெயிட் பண்ணி எனக்கு போதும் ஆயிடுச்சு. மதிமா, அப்பாவோட வேலை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அப்பா என்னம்மா ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறேன், செக்யூரிட்டி வேலைமா. இந்த டைமுக்கு தான் முடியும்னு சொல்ல முடியாதுமா. அப்பாவுக்கு நேற்று கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுமா. நைட் ஷிஃப்ட் பார்க்கறது வந்து என்ன மாத்தி விட்ட தான் நான் வர முடியும். அவர் வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா. போங்கப்பா, உங்க கஷ்டத்தை நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? இப்ப வந்துருவீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண. நீங்க வரவே இல்லை, நான் சாப்பிடாமலே தூங்கிட்டேன் தெரியுமா? ஆடி மதிக்கிட்டி, அப்பா லேட்டா வர மாட்டேன், சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? நிஜமா? நிச்சயமா தங்கம், இனி அப்பா லேட்டாவே வர மாட்டேன், சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? பாக்குறேன். அப்பாக்காக சாப்பிடாம தானே வெயிட் பண்றேன். இனிமே சாப்பிட்டு தூங்கணுமா சாப்பிடாம தூங்கணுமான்னு அப்பா கையில தான் இருக்கு. அப்பா, இந்த வேலையை தற்சமயத்துக்கு தான் பாக்குறீங்க, இதுவே பர்மனெண்ட் கிடையாது. அதனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பாருங்கப்பா, சரிங்களா? நீ ஏபி சொன்னா எப்படி மதிமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்த வேலையும் நேசிச்சு பார்க்கணும், சும்மா கடமைக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, சரியா?
சரி தாங்க சாரிண்ணா பாப்பா நேற்று நைட் லேட் வந்ததுக்கு. சாரிப்பா, நான் சொன்னது தப்பு தான். இருந்தாலும் சரிப்பா, நீங்க வந்துட்டீங்களா அது போதும். இனிமே சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்கீங்க, சீக்கிரம் வந்துருங்க. அம்மா எனக்கு எங்கம்மா காஃபி? ஆல்ரெடி ஒரு காஃபி குடிச்சிட்டல, நீ இப்போ காஃபிலாம் வேணா, டிஃபன் ரெடியா இருக்கு, நீ வந்து டிஃபன் சாப்பிடு. அம்மா அப்பா இன்னும் கிளம்பல, அப்பா கிளம்பி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்ல, அதுக்கு சும்மா வெயிட் பண்ண முடியாது, எனக்கு காஃபி வேணும். சுகந்தி அதான் குழந்தை காஃபி கேட்கறால, காஃபி கொஞ்சம் கொடுமா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி சரி, உடனே சாப்பாட்டுக்கு வந்துடாதீங்க. காஃபி தானே, நீர் மதி மகா எடுத்துட்டு வரேன். என்ன நான் நைட்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், மேல ஒரே சத்தமா இருக்கு. ஆமாங்க, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, மேல் வீட்டுக்கு ஓனரோட ரிலேஷன் அம்மா யாரும் வந்திருக்காங்கங்க. அம்மா அவங்க அவங்களோட ரிலேஷன் இல்லம்மா, ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸ்மா. நேத்தே சொல்லிட்டு இருந்தாரு ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்றேன்னு, உங்ககிட்ட சொன்ன பாத்தீங்களா? அவங்க தான் வந்திருக்காங்களாமா, அவங்களோட ஃபேமிலி அவங்க தான் வந்திருக்காங்களாமா. ஓ அப்போ மேல் வீட்டுக்கு ஆள் வந்தாச்சு, அப்படிதானமா? அப்படியும் சொல்லலாம்ப்பா. ஆனா ராஜா சொல்றத பார்க்கும்போது இவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க போல இருக்கு, 1 or 2 months தான் போல. ஏதோ முக்கியமான வேலையா இங்க சிட்டிக்கு வந்திருக்காங்களாமா. இவங்களும் ஊர்ல உள்ளவங்க தான் போலப்பா. அது சரி, அப்ப நம்மள மாதிரி தான் சொல்லு. சரி மதிமா, அப்பா காலைக்கு நேரம் ஆகுது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆமாப்பா, நீங்க குளிச்சுட்டு வாங்க. எனக்கு காஃபி வேணும்மா, அப்பா வந்து நான் டிஃபனே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. என் சொல்லத்துக்கு பசி எடுத்துக்கிச்சா, அப்பா 10 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா, நான் வெயிட் பண்றேன். மதிமா உனக்கு காஃபி வேண்டாம்ல? அம்மாக்கு ஒரு வேலை பண்றியா? என்னம்மா என்ன பண்ணணும்? மொட்டை மாடியில துணி காய போட்டேம்மா, கொஞ்சம் போய் எடுத்துட்டு வந்துறியா? அம்மா வந்து படி ஏற முடியல, ரொம்ப கால் வலிக்குதுமா. உன்னாலதான் முடியல, இந்த வீட்டு வாசல்லே போட வேண்டியதானமா? இல்லங்க, மேல வீடு காலையில தானே இருந்தது, அதனால திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு வந்தேன் நானு. இப்ப ஆள் வந்துட்டாங்களா, போகவும் சங்கோஜமா இருக்கேன், கால் வலியும் செய்யாலங்க. சரி சரி விடுமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்ப நீங்க அதுக்குள்ள குளிச்சிடுவாங்க, நான் போய் துணி எடுத்துட்டு வரேம்மா. சரி சுகந்தி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். டேய் அதுக்குள்ள குளிச்சுட்டு கிளம்பிட்டியா? ஆமா, இதுக்காக பாத்ரூம்லயே உட்காந்துட்டு இருக்க முடியும்? டைம் ஆகுதுடா, காலையில ஸ்ரீயை தேட போனோம்னா இன்னைக்கு எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சனானு மனசுக்குள்ள டார்கெட்டோட போறேன்டா. அது சரி, டேய் அதுக்கு நீ இவ்வளோ சீக்கிரமாவா? இனிமே தானே நான் போய் குளிக்கவே போகணும். சரி வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ராஜா வரும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ராஜா வந்த பிறகு தானே உன தானே கிளம்புறோம். ஆமா, ராஜா வந்த பிறகு கிளம்பும். அப்புறம் ராஜா ஸ்ரீயோட போட்டோ கேட்டான்டா, உன் மொபைல்ல இருக்குல்ல? ராஜா என்கிட்ட கேட்டான்டா, அதான் ஸ்ரீயோட போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். முதல்ல இன்னைக்கு ராஜா கிட்ட கொடுத்து எல்லா ஏரியா ஸ்டேஷன்லையும் கொடுக்க சொல்லணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்ரீயை கண்டுபிடிக்கணும்டா. நீ சக்தி கவலைப்படாத, உங்க காதல் உண்மையானது. சீக்கிரமே ஸ்ரீ நம்மளை தேடி வந்துருவான். நீ வேணா பாரு, நம்ம தேடி போறோமோ இல்லையோ ஸ்ரீயே வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்பான். டேய் நீ சொன்னது நடந்துரும்ல, கவலையே படாத, கண்டிப்பா ஸ்ரீ உன்னை தேடி வருவாடா, தைரியமா இரு. சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னா, சரிடா நீ கிளம்பி வா, நான் கொஞ்சம் நேரம் மொட்டை மாடல நின்றுட்டு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமா லேட் பண்ணிடாத. வந்துடுறேன். அம்மா ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், சாப்பிட்டு கிளம்பும். டேய் சாப்பிட்டுலாம் இருந்தா லேட் ஆகும்டா. அடே அதுக்காக சாப்பிடாம போவியா? என்னாலலாம் பட்னியா வர முடியாது, மயக்கடிச்சு விழுந்துருவேன்டா அடிக்கிற வெயில்ல. 2 வயசு சாப்பிட்டு வரேன்டா, அதுவும் அம்மா கையால பண்ற சமையல். சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்குமா? சாப்பிட்டுட்டு போலாம்டா. சரிடா போலாத, சாப்பிட்டுட்டு போலாம். ஆனா எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடியணும், சரியா? சீக்கிரமா 10 நிமிஷம் தான் டைம், கொஞ்சம் நேரம் மொட்டை மாடல இருக்கேன், சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு எனக்கு சொல்லு. சொல்றேன்டா, நீ பார்த்து போ, ஸ்ரீ போட்டோவை பார்த்துக்கிட்டே போயிட்டு எங்கேயாவது முட்டிக்காத. கொஞ்சம் ஸ்ரீ நினைப்புல இருந்து வெளியிலயும் வா போடா. துணி எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க அம்மா, ஆனா இவ்வளவு துணி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஒரே நாள்ல எவ்வளவு துணி துவச்சு போட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் தாம்மா நீனு, ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் இருக்காதம்மா, இனிமே கொஞ்சம் பார்த்து செய்ய சொல்லணும். எல்லா வேலையும் ஒரே மட்டும் செஞ்சிருவாங்க போல இருக்கேன். சரி சீக்கிரம் எடுத்துட்டு போவோம், நமக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுதுல. அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா? நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா? அட்டிலே என் நினைப்பு வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்கள் தேடும் முன்பே வந்த பொருள் வாழ்வில் நிலைப்பதில்லை, எளிதில் தொலைவதில்லை. உயிரில் பூப்பறித்த காதலியும் நீதான். பிரியமான சீரிஸ் பார்த்தீங்களா? ஓகே டியர்ஸ், பிரியமான சீரிஸ் பாருங்க, பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பாய்.